அம்பாளுக்கு கொழுக்கட்டை பண்ணினா முதல் வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். சரி, நம்ம இன்றைக்கி ஆடி வெள்ளிக்கிழமை அன்றைக்கி தேங்காய் கொழுக்கட்டை பண்ணலாமே அப்படின்னு எடுத்துருந்தேன். தேங்காய் கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு முதல்ல தேங்காய் என்னென்னா பூ போல திருவிக்கணும். அவசர அவசரமாக திருவக்கூடாது. அவசர அவசரமாக திருவினா எடப்பாக விழுந்துடும். அதனால் எடப்பாக விழுந்தானாக்க கொழுக்கட்டை காணாது. பூ போல் திருவிட்டு அதுக்கப்புறம் வெல்லம் உடைச்ச வெல்லமே வாங்கிட்டு இருக்கேன். அதனால் உடைச்ச வெல்லத்தை அதுக்கு வேணுங்கிற உடைச்ச வெல்லத்தையும் போட்டுட்டு நல்லா பூரணத்தை கலர ஆரம்பிக்கணும். உடைச்ச வெல்லத்தையும் தேங்காயும் சாதாரணமாக பாகு வச்சு சில பேர் கலருவா. பாகு வச்சு கலர்னா ரொம்ப லேட்டும் ஆகும். அப்புறம் அதில் புரிபடாது. பாகில் ஜலத்தை நிறைய ஊட்டின்டானா சரிப்பட்டு வராது. அதனால் பாகு வச்சு கலர்றதை விட இதுலேயே வெள்ளை பொடியை கலந்து பண்ணுறது இன்னும் கொஞ்சம் நல்லதும். அதுக்கப்புறம் அது ஈஸியாகவும் வரும். அதுக்கப்புறம் எப்போ கொழுக்கட்டை பண்ணினாலும் அதில் ஒரு ஸ்பூன் நெய்யை விடணும். நெய் விட்டால் தான் அந்த கொழுக்கட்டை பண்ண பூரணம் அந்த சைடை விட்டு ஒட்டாமல் வரும். அதுக்கப்புறம் நம்ம எப்போவுமே எந்த நைவேத்தியம் பண்ணினாலும் நமக்கு கடைசியில் அந்த நெய்யை விட்டுது அதுக்கப்புறம் நைவேத்தியம் பண்ணணுங்கிறது மறந்து போயிடும் சில சமயத்தில். அந்த மறந்து போனால் கூட இந்த நெய் இதில் இருந்துடுறது. அதனால் அதுலேயும் நமக்கு பாதகம் இல்லை. ஸோ நெய்யை விட்டுட்டு இந்த மாதிரி பூரணத்தை கலர ஆரம்பிக்கணும். எப்போ கொழுக்கட்டை பண்ணினாலும் தேங்காய் பூரணத்தோட வெல்லத்தை கலந்தாலும் 2 ஸ்பூன் சர்க்கரையை, எங்கள் அம்மா சொல்லுவாள், 2 ஸ்பூன் சர்க்கரையை போட்டானா அது வெல்லத்தை தூக்கி காட்டும். 2 ஸ்பூன் சர்க்கரையும் போட்டு அதை போட்டு பூரணம் கலரணும். பூரணம் கலர்ற போது இன்னும் கொஞ்சம் அது வரும்போது கடைசியில் ஏலக்காயை ஏலக்காய் இப்போது கலரின்னு இருக்கேன். இப்போது இது நல்லா ஒட்டாமல் செவத்து ஒட்டாமல் வெல்லமும் உருகி இந்த தேங்காயோடு சேர்ந்துட்டு ஒரு மழியாக பூர்ணமாக வரும்போது கொஞ்சம் இப்பயே ஏலக்காய் பொடி கொஞ்சம் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 4 ஏலக்காய் போட்டு பூரணத்தை ரெடி பண்ணணும். பூரணம் இருப்பச்சட்டியில் ஒட்டாமல் ரெடியாக வந்துருக்கு பூரணம். இப்போ பூரணம் இப்போ சரியாக கொழுக்கட்டைக்கு பண்ண வேண்டிய பூரணத்தை பண்ணி ரெடியாக வச்சாச்சு. இப்போ கொழுக்கட்டையோட பூரணத்தை ஆற வச்சுக்கணும். ஓகே, அடுத்தது கொழுக்கட்டை பண்ணுறது மேல் மாவு ரேப்பர். கொழுக்கட்டை பூரணத்தை உள்ளே வச்சு மூடுறதுக்கு மேலே ஒரு அரிசி மாவு மேல் மாவு பண்ணுறதுக்கு அதுக்கு எப்படி அது மேல் மாவு பண்ணுற ப்ரிப்பரேஷன் நான் காமிக்க போகிறேன். இப்போ உங்களுக்கு இந்த 1 டம்ளர் மாவு எடுத்துட்டுருக்கேன். இதையே 1 டம்ளர் முன்னாடியே அளந்து வச்சுக்கிட்டே 1க்கு 1.25 டம்ளர் நீங்கள் ஜலம் எடுத்துக்கணும். 1 டம்ளருக்கு 1 டம்ளர் எடுத்துட்டா என்ன ஆகும்னா கெட்டியாகிடும். மாவு பொலபொலன்னு ஆகிடுச்சுன்னா பசைய வராது. 1க்கு 1.25 டம்ளர் மாவு எடுத்துட்டானாக்க உங்களுக்கு கொஞ்சம் கரெக்டாக அந்த மாவு பதம் கன்சிஸ்டன்சி சரியாக இருக்கும். இந்த மாவு கொதிக்கிற போது இதில் 2 சாமானை நீங்கள் போட்டு வச்சுருந்தா இது ஒட்டாமல் வரும். இலுப்பச்சட்டியில் ஒட்டாமல் வரும். இதில் என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கணும். பாருங்க, நல்லெண்ணெய் விடுறேன், 1 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். ஓகே, அதுக்கப்புறம் துளியோண்டு உப்பு, ஒரு பிஞ்ச், ஒரு மோர் சாதத்துக்கு உப்பு அப்படிம்பாலே அவ்வளோ அளவுக்கு உப்பு போட்டால் போதும். அப்போ தான் அந்த கொழுக்கட்டைக்கு உள்ளே இருக்கிற அந்த ஸ்வீட்டை எடுத்து தூக்கி காட்டும். இந்த 2ஐயும் போட்டுட்டு இது ஒரு கொதிக்கணும். நல்லா கொதிக்கணும்னா எதுக்கு சொல்லுவா, அந்த சமயத்தில் ஒரு 2 நடை நடந்துட்டு வந்தால் போகிறோம். அந்த நடையில் எவ்வளோ கொதிக்கணுமோ அவ்வளோ கொதிச்சா போகிறோம்ப்பா. இப்போல்லாம் நம்மளாம் நடந்துட்டு வர முடியாது. ஸோ கொதிக்கிற வரைக்கும் பக்கத்தில் தான் நிற்கணும். இந்த கொதிக்கிறது பாருங்கள், இப்போ கொதிக்க ஆரம்பிச்சுட்டு இது கொதிக்க ஆரம்பித்த உடனே இப்போ இந்த மாவை கொட்டி கலரிடணும். பாருங்க, இது மேல்மா இப்போ ரெடி. மேல்மா கரெக்டாக உருண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் இதை நல்லா ஒரு தட்டை போட்டு இந்த சூடெல்லாம் ஆறுறதுக்கோசரம் இது பண்ணணும். இதை அப்படியே வேர்த்து விடுற அளவுக்கு போய் ஒரு இதால் மூடி வச்சிடணும். ஒரு தொப்பியால் மூடி வச்சிடணும். இது மாதிரி ஒரு தொப்பி இருக்கு பாருங்க, அது மாதிரி ஒரு தொப்பியில் இது மாதிரி மூடி வச்சிடணும். இது மூடி வச்சுட்டா இப்போ மேல்மா ரெடி. இது ஒரு 10 to 15 மினிட்ஸு அப்படியே ஆறணும். கொழுக்கட்டை மேல்மா கடையின உடனே அதை முன்ன காலத்துலலாம் என்ன பண்ணுவான்னாக்க ஒரு
ஈரத்துணியில் போட்டு சுற்றி வச்சுருவா. ஈரத்துணியோடையோ ஈரத்துண்டாலேயோ போட்டு சுற்றி வச்சுருவா. ஏன்னா வறண்டு போகாமல் இருக்க, ஈரம் ஈரப்பசை போகாமல் இருக்கிறதுக்குன்னு பண்ணுவாள். ஏன்னா அப்போல்லாம் லார்ஜ் ஸ்கேலில் பண்ணுறதுனால அது அப்படி தேவைப்பட்டுருந்தது. இப்போல்லாம் நம்ம ரொம்ப குறைச்சலாக தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நமக்கு இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியை போட்டு தொப்பியை போட்டு மூடி வச்சாலே போதும். ஃபஸ்ட்டு ப்ராசஸ் பூர்ணம் பண்ணி வச்சுட்டோம். ரெண்டாவது ப்ராசஸ் மேல் மாவு பண்ணி வச்சுட்டோம். இப்போ கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்கணும். கொழுக்கட்டை பண்ண ஆரம்பிக்கிறது அந்த மேல் மாவு பண்ணி வச்சோம் பாருங்கோ, அதை எடுத்து என்ன பண்ணணும்னாக்க ஒரு கிண்ணத்தில் தண்ணி, ஒரு கிண்ணத்தில் நல்லெண்ணெய். நம்ம எந்த எண்ணெயை தொட்டு பண்ண போகிறோமோ அந்த மாதிரி எண்ணெய். உங்கள் வீட்டில் எந்த எடிபிள் ஆயில் இருந்தாலும் சரி அதை எடுத்துக்கலாம். அதை போட்டு நல்லா பிசைஞ்சு மேல் மாவை பண்ணலாம். மேல் மாவை ரெடி பண்ணிக்கணும். மேல் மாவு இப்போ ரெடி. கொழுக்கட்டையோட ரேப்பரோட மேல் மாவு ரெடி. இப்போ நான் 12 கொழுக்கட்டை சுவாமிக்கு நைவேத்தியத்துக்கு தயார் பண்ண போகிறேன். ஓகே, இந்த மேல் மாவு பாருங்க, இதில் கொஞ்சம் கூட கட்டி இல்லை பாருங்க, கட்டி தட்டாமல் இருக்கும். துளி கூட கட்டி தட்டாமல் இருக்கு பாருங்க மேல் மாவு. அதை மாதிரி இருக்கணும். மேல் மாவு கட்டி தட்டி இருந்தானா கொழுக்கட்டை நல்லா இருக்காது. ஓகே, இப்போ பாருங்க மேல் மாவு கரெக்டாக கட்டி தட்டாமல் இருக்குது. இதை இப்போது நமக்கு வேணுங்கிற அளவுக்கு 12 உருண்டை உருட்டி வச்சுக்கணும். ஓகே, நமக்கு 12 இப்போ நைவேத்தியத்துக்கு பண்ண போகிறோம். மீதியெல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். சுவாமிக்கு நைவேத்தியம் ஃபஸ்ட்டு முக்கியம், அம்பாளுக்கு. அதை பண்ணிவிட்டு மீதியை அப்புறம் பண்ணிக்கலாம். ஓகே, இதை மேல் மாவை தனியாக உருட்டி வச்சுக்கணும். இப்போது நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்னபடி மேல் மாவை ஒரு 12 உருட்டி வச்சுட்டேன். பூரணமும் தனியாக 12 உருட்டி வச்சுக்கிட்டேன். இன்னும் வேணுங்கிறதுன்னு கொழுக்கட்டை பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஒரு கப்பில் தண்ணி, ஒரு கப்பில் எண்ணெய். இந்த மேல் பூரணத்தை ஏன் உருட்டி வச்சுக்கிறோம் அப்படின்னா, அப்படியே எடுத்து பூரணத்தை போடக்கூடாது. மேல் மாவை தனியாக பூரணத்தை ஏன் உருட்டி வச்சுட்டானாக்க, மேல் மாவோட பண்ணிவிட்டு சொப்பை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பூரணத்தை எடுத்தானாக்க கொழுக்கட்டை என்ன ஆகும்னாக்க, கொழுக்கட்டையில் ஒரு மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ்லாம் வந்துடும். இது எப்படின்னா கொழுக்கட்டை பளிச்சுன்னு நல்லா வெள்ளையாக இருக்கும். பூரணம் மேலே தெரியவே தெரியாது. ஓகே, இப்போ நான் கொழுக்கட்டையை ஆரம்பிக்க போகிறேன். பாருங்கள், எந்த தட்டில் கொழுக்கட்டையை வேக போட போகிறீங்களோ அந்த தட்டில் கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கணும். மீன்ஸ் க்ரீஸ் பண்ணி வச்சுன்னு. ஸோ தட் கொழுக்கட்டை எடுக்கிற போது பிய்யாமல் வரும். ஓகே, கொழுக்கட்டை சொப்புங்கிறது எப்படின்னாக்கா ஒரு பெங்கால் சில்க்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கணும் கொழுக்கட்டையுடைய டெக்ஸ்சர். மேலே இருக்கிற ரேப்பர் எப்படி இருக்கணும்னா ஒரு பெங்கால் சில்க் எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி இருக்கணும். ஓகே, இப்போ நான் ஐ எம் மேக்கிங் 12 கொழுக்கட்டை. நான் உங்களுக்கு நைவேத்தியத்துக்கு பண்ண ஆரம்பிக்கிறேன். மேலே கொஞ்சம் இப்போ நம்ம உருட்டை போடுற போது கொஞ்சம் கூட குறைச்சலாக இருக்கும் மாவுனா, அந்த மேலே அந்த மூக்குலேருந்து கொஞ்சம் பிச்சு எடுத்துடணும். கொழுக்கட்டை நல்லா மூக்கு மொழியமாக இருக்கணும், கல்ல பளிச்சுன்னு. ஒரு கொழுக்கட்டை எப்படி சொப்பு பண்ணுறதுன்னு உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணித்தரேன். இது என்னென்னா கோடியில் கொஞ்சம் இப்படி அழுத்திகிட்டே போகணும். அப்போ என்னாகும், கோடியெல்லாம் மெல்லிசாக அப்படி வந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக கோடியில் மெல்லிஸ் வந்துகிட்டே இருந்துற போது நடுப்புற என்னாகும், அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக குண்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மெல்லிசாகி அப்புறம் என்னாகும், இட் வில் லுக் லைக் எ சில்வர் கப். ஓகே, இட் வில் லுக் லைக் எ சில்வர் கப். அதுக்குள்ளே அந்த பூர்ணத்தை போட்டான்னு வச்சுக்கோ, உடையாமல் கீழேயும் கொஞ்சம் கீழே இருக்கிற மாவும் ஜாஸ்தி இருக்கிறதுனால கொழுக்கட்டை விண்டும் போகாது. ஓகே, தீஸ் ஆர் த டெக்னிக், சொப்பு பண்ணுற டெக்னிக். இது ஃபைனல் ப்ராசஸ். கொழுக்கட்டை வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போது கொழுக்கட்டை வேக பண்ணி குக்கருக்கு கீழே கொஞ்சம் ஜலம் வைக்கணும். ஜலம் வச்சுட்டு மேலே ஒரு டவரால், ஏன்னாக்கா டவரால் ஜலம் வச்சுட்டு அதுக்கு மேலே நான் தட்டில் எந்த தட்டில் ஒரு 12 கொழுக்கட்டை பண்ணியிருக்கேனோ அது மேலேயே இந்த கொழுக்கட்டையை இப்படி வச்சுருவேன். அப்போ தான் கொழுக்கட்டைக்கு வேகிறதுக்கும் எது கிடைக்கும், கீழே இருக்கிற ஜலம் அந்த கொழுக்கட்டை மேலே வராது. ஓகே, அதனால் இப்போது கொழுக்கட்டையே இப்போ வச்சாச்சு. ஒரு 10 மினிட்ஸ் ஸ்டீம் வர வரைக்கும் அப்படியே இப்படி கொழுக்கட்டை இப்படி வச்சுட்டு மூடிட்டு ஸ்டீம் வர வரைக்கும் வைக்கணும். கொழுக்கட்டையை 10 மினிட்ஸ் பார்த்துட்டு அணைச்சிடணும். இப்போ நான் கொழுக்கட்டை திறக்கிறேன் பாருங்கோ. கொழுக்கட்டை
கொழக்கட்டை நல்லா வெந்திருக்குன்னு எப்படி தெரியும்னாக்கா, கொழக்கட்டை மேலே அப்படியே வேர்த்து விட்டா மாதிரி இருக்கும். அப்படியே கொழக்கட்டை அப்படியே ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியணும் அப்படியே கொழக்கட்டை. ஸோ மேல் மாவை வந்து ரேப்பரை மெல்லிஸாக பண்ணினா தான் அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக உள்ளே இருக்கிற பூரணம் தெரியும். ஆனால் உள்ளே இருக்கிற பூரணம் வெளியிலையும் வராது. உள்ளே இருக்கிற பூர்ணமும் தெரியும், உள்ளே இருக்கிற பூர்ணம் உள்ளேயே இருக்கும். மேலே வந்து ஒரு மாதிரி டாட்ஸாகவும் இருக்காது. கொழக்கட்டையும் பளிச்சுன்னு இருக்கும். இதுதான் கொழக்கட்டை. நம்ம கொழக்கட்டை நன்னா வந்திருக்குங்கிறதுக்கு அடையாளம்.